செங்கண்ணா, பக்தி பூஜை முடிந்து விட்டது. இனி சக்தி பூஜையை ஆரம்பிக்கலாமா? நீங்கள் கொஞ்சம் மகிழ அந்த பஞ்சவர்ண கொண்டு வந்திருக்கிறேன் குருவே. அவளை எனது மதனோற்சவ மண்டபத்துக்கு கொண்டு வா. போதும் என்று நீ கூறுகிறாய். ஆனால் உன் வயிற்றில் இருக்கும் என் மகன் இன்னும் வேண்டும் என்று கேட்கிறானே. பிரபு, துணை தளபதி அவர்கள் அவசரமாக தங்களை காண வேண்டுமா? அப்படியா? வணக்கம் இளவரசி. வாருங்கள். போரிலே நமக்கு வெற்றிதானே? இளவரசி, களத்திலே தளபதியார் இறந்து விட்டார். தலைவன் இல்லாமல் நம் வீரர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரபு, மன்னர் முன்வரிசையில் நின்று வாளை வீசினார். வீரர்கள் எழுச்சி கொண்டு எதிரிகளை அடித்து வாகை சுடுவார்கள். இந்த முடிவுக்கு நான் முன்னமே வந்திருந்தேன். ஆனால் நீ கர்ப்பவதியாக இருக்கும் இந்த நேரத்தில் உன்னை விட்டு பிரிய மனமில்லாததால் தான் நான் இங்கேயே இருந்தேன். நாடு ஆபத்தில் இருக்கும் போது மனைவிக்காக மன்னர் மாளிகையில் தங்குவது எனக்கு பெருமை அளிக்காது. மன்னரை கைக்குள் போட்டுக்கொண்டு அவரை வெறும் மஞ்சத்து ராஜா ஆக்கிவிட்டாள் என்று படிச்சோர் எனக்கு வராமல் பாதுகாத்திருங்கள். வீரலட்சுமியை மனைவியாக பெற்ற நான் பாக்கியசாலி. நீ என் வீரமகனை பெற்றெடு. அதற்கு பரிசாக நான் வெற்றி திருமகனை கொண்டு வருகிறேன்.
நான் வரும் வரை எந்த காரணத்தை கொண்டும் நீ இந்த கோடுகளை தாண்டி வெளியே வர வேண்டாம். மனதாலும் வாக்காலும் உடலாலும் நான் உனக்கு காவலாக இருக்கிறேன் என்பதற்கான அடையாள கோடுகள் இவை. இந்த கோடுகள் சத்திய ஜுவாலைகளாக நின்று உன்னை காக்கும். இந்த கோடுகள் பத்தினி கோட்டத்தின் எல்லை கோடுகள். என்னை தீயவர்களிடமிருந்து காக்கும் கவச்சம் என்பதை நான் அறிவேன். சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். நீங்கள் வரும்போது இந்த கோட்டுக்குள்ளேயே 2 ஜீவன்கள் வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கும். மஞ்சு, மஞ்சு பாஷினி, கலாபமயிலே, கதவை திற.
என் நரம்புகளில் இன்னும் நர்த்தனமிடுகிறது. பிறகு பிறகென்ன? எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். பூக்களிலே அழகு எது? பூக்களில் தாமரை. புருஷர்களிலே அழகு? மகாவிஷ்ணு. புண்ணிய நதிகளில் அழகு? புனித கங்கை. மங்கையரில் அழகு? மங்கையரில் அழகு மஞ்சு. ம், ஏன் என்னை பாராட்டினால் என்ன குறைந்துவிடும்? உங்களுக்காக என்னையே அர்ப்பணித்துக் கொண்டவள் நான். மஞ்சு, மயக்க நிலையில் கூட மனதில் பட்டதை மட்டுமே சொல்பவன் நான். அப்படியானால் நான் அழகி இல்லையா? உன்னை அழகியாக மதிக்கிறேன். ஆனால் உன்னை விட அழகி யாரும் இல்லை என்பதைத்தான் மறுக்கிறேன். நீங்கள் சொல்வதை நான் மறுக்கிறேன். வீண்வாதம் எதற்கு? சரியான தீர்ப்பு சொல்ல அங்கே ஒரு சாட்சி காத்திருக்கிறது. வா.